அருட்பிரகாச வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அகவல் எண் 12. உரைமனம் கடந்த ஒருபெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றையும் திரிகரணம் என்பார்கள். தேகத்தை எந்த காரியமும் செய்யாமல் சும்மா வைத்திருக்கலாம். இருப்பினும் பேசாமல் சும்மா இருக்கலாம். ஆனால் மனதை சும்மா வைத்திருக்க முடியுமா? எப்பொழுதாவது எதையாவது நினைத்து கொண்டேதான் இருக்கும். நித்தம் 80 கோடி நினைவுகள் ஏற்படுமாம். ஒரு தினத்திற்கு மனதினாலே மந்திரங்களை, எடுத்துக்காட்டாக நமசிவய, சிவசிவ, சரவணபவ என பல மந்திர உச்சாடனங்கள் செய்வதற்கு ஜெபம் என்று பெயர். ஏதாவது ஒரு உருவத்தை வெளியே பார்த்து அதை அப்படியே கண்களை மூடிக்கொண்டு உள்ளே காண முயற்சி செய்வதற்கு தியானம் என்று பெயர். மனதிலே எதையாவது நினையாமல் சும்மா இருப்பதற்கு தவம் என்று பெயர். இந்த மூன்றில் சிறந்தது தவமே. மனம் செயல்படாது நின்று போனால் அங்கே தோன்றுவது சூன்யம், அதாவது வெளி. அதுவே பெருவெளி. மனம் செயல்படுகின்ற வரையில் இறை அனுபவம் கிட்டாது. மனதின் செயல்பாடு